ஓடி வாங்க போட்டி ஆரம்பமாக போகுது. 5 மீன் சாப்பிட்டா 500 ரூபாய் பரிசு. எல்லாம் ஓடி வாங்க மக்களே, ஓடி வாங்க. என்ன ஒரு ரூபாய் கூட வர மாட்டேங்கிறேன். கூப்பிட காலிலே விட மாட்டேங்குது பாத்தியா. எக்கோ வா தடின்னு போட்டிக்கு தயாராகுங்க. 5 மீன் சாப்பிட்டா 500 ரூபாய் பரிசு பாத்துக்க. இதான் அப்பே தந்துருவேன் பாத்துக்க. சத்தியம். கிளவிய நீ எல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ பிசாட்டு நின்னுக்க பாத்துக்க. நம்ம ஏதாவது சொல்ல போய் இவன் வேற மாதிரி ஏதாவது கொண்டு போய் எப்படியா ஜெயிச்சு பிடுவேன். அதனால பேசாம நம்ம எப்படி நிக்கணுமோ நின்னுக்கணும். இந்த முன்னாடி நிக்கிற மாதிரி தடிப்பைய இவன் கண்டிப்பா போட்ல கலந்துக்கிட்டு ஏதாவது மாட்ட போறேன் பாரு. தயவு செஞ்சு போட்ல கலந்துக்காத கிளவியே. மாட்டினேன்னா அவ்வளோ பாத்துக்க 500 ரூபாய் புடிங்கிருவேன் பாத்துக்க. அடி நான் எனக்கு ஏனச்சியா எனக்கு தெரியாதடி இவன் எப்படிப்பட்டாலும் இந்த கருவாயமே பயங்கரமா பாத்துக்க. இந்த முட்டைக்கண்ணை வச்சுக்கிட்டு அது இது பண்ணி எதோ ஒன்று ஜெயிச்சு பிடிவேன் பாத்துக்க. அதனால நம்ம கம்முன்னு தான் இருந்தாகணும். பேசாம தடியும் கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த போட்டி ஈஸியா இருந்துச்சு வச்சுக்க நம்மளும் கலந்துக்கோ. என்ன இங்க இருக்க ஒரு பையனுக்கு கூட தெம்புல்லையாக்கோ. சேச்சா இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது. தைரியமா நான் தான் போட்டியில வந்து கலந்துக்கிட்டு ஜெயிக்க பார்க்கணும். அதை விட்டுவிட்டு வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க பாரு லூசு பயிலுக. யாடா லூசு பயிலுகன்னு? நான் போட்டியில கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். கருவாயா இன்னைக்கு வைக்கிற போட்டியில நான் தான் ஜெயிப்பேன் பாத்துக்க. இதுல எந்த ஆட்சேபனமும் இல்ல பாத்துக்க. நீ என்ன ஓட்டின்னு மட்டும் சொல்லி நான் ஜெயிச்சு காட்டுறேன். அது ஒண்ணும் இல்லனே. 5 மீன் கொடுப்பேனா நீ லபக்கு நான் அந்த 5 மீனை சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்க. உனக்கு 500 ரூபாய் பரிசு. ஆனா சாப்பிடலன்னு வச்சுக்க நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும் பாத்துக்க. இவ்வளவு தானே? நான் 500 ரூபாய் ஜெயிச்சு காட்டல. என் பேர் தடியும் கிடையாது. கொண்டா மீனை கொண்டா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு விட்டுட்டு உன்ட்ட என்னன்னு பேசிக்கிறேன். கொண்டடா. இந்த தடியங்கிட்டே ஓவரா வாய் பேசுனேன் அவ்வளவுதான் பாத்துக்க. உன் வாயை அடக்கி காட்டுறேன். எடுத்துட்டு வா மீனை. தடியண்ணே இத பாத்தியா? இதுதான் மீனே. இந்த 5 மீனைத்தான் நீ சாப்பிட போற. நீ மட்டும் சாப்பிடலன்னு வச்சுக்க மவனே 1000 ரூபாய் கொடுக்காம நீ எந்திரிக்க கூடாது பாத்துக்க. போட்டியா கட்டுற போட்டி நீ போட்டிய வாழ்நாளே கட்டக்கூடாது பாத்துக்க. இதோ இப்ப சாப்பிட போட்டி ஆரம்பம். 10 மீனை திங்க போறான் தடியே. ஏடா என்னடா இது போங்காட்டா? இப்படி 10 மீனை கொண்டு வந்தா நான் எப்படி சாப்பிடுவேன்? ஆனா அப்படி மட்டும் சொல்லுவேன்னு நினைச்சாத ராசா. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. எனக்கு தெரியும் இந்த மாதிரி வில்லங்கத்தனமான வேலையெல்லாம் நீதான் பாப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. யோ பேச்சுல உன் தைரியத்தை காட்டாத. சாப்பிட்டு காட்டியா அதுக்கப்புறம் பாப்போம். அதை விட்டுட்டு வாய்ச்சொல் வீரனா இருக்காது என்ன. இல்ல தடிப்பையில அவன் பேச்சு கேட்டு 5 மீனி பச்சையா தின்னு போடாதுல. உடம்பு கெட்டு போயிரும் பாத்துக்க. பேசாம 500 ரூபாய் கொடுத்து விடுவா. அவ்வளவுதானே. 1000 ரூபாய் தின்னு தொலைக்கட்டும் அவன். மத்தபடி வந்துட போயிடும். பச்சை மீன் வச்சு மீன் தின்னு போடாத பாத்துக்க. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி இப்படி பண்ணுவான் தான். நாங்களாம் போட்டியில் கலந்துக்கவே இல்லை பாத்துக்க. இது வினயமான பையன். அதனாலதான் நாங்களாம் அமைதியா இருந்துக்கிட்டோம். கிழவே என்ன நினைச்சா? இப்ப நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. இந்த கருவாய பைய அசந்து போற அளவுக்கு நான் இப்ப பண்றேன் பாரு. இந்த விறக கூட்டி எரிச்சு சாப்பிடுவேன் மாப்பிள்ளை. கருவாயா இன்னும் கொஞ்ச நேரத்துல மீன் வந்துடும். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு காட்டுறேன். என்ன உன் மூஞ்சில கறிய பூசல. இந்த தடியங்கிற தடியே இல்லடா. ஆகா வேகும் போதே மீனோட அருமை நல்லா தான் இருக்குது. இப்படி போட்டி கட்டி சாப்பிடுறது நல்லா தான் இருக்குது. ருசியா இருக்கும் போல இருக்குதே. கருவாயா சாப்பிட்டு முடிச்சிட்டேன்டா. பணத்தடு 500 ரூபாய் எடு. 500 ரூபாய் ஜெயிச்சு முடிச்சேன் பாத்தியா. உன் மூஞ்சில கறி அள்ளி பூசி விட்டே பாத்தியா. தடியா உனக்கு மூளை போல முட்டி பூரா மூளை தான் வச்சிருப்ப போல இருக்குதே. எவ்வளவு நல்லா வேலையை பார்த்து மீனை தின்னு போட்ட பாத்தியா. பயங்கரமான அலர்ஜி இல்ல நீ. இந்த கருவாய் மூஞ்சில கறியை பூசி போட்டியா நீ. அவன் முகக்கட்டையில வேர்க்கனே கறி பூசின மாதிரி தான் இருக்குது. இன்னும் கறியை பூசுறது எதுக்கு? அதனால கறியெல்லாம் பூச வேணாம். என்கிட்ட காசு மட்டும் வாங்கிக்குவோம். என்ன கருவாய் மேலுக்கு இப்பதான் நல்ல புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆந்த கண்ணா ஒழுங்க காசு தர்றா. நின்னு பாத்துக்கிட்டே இருக்கிற. எத்தனை நாளைக்கு தான் நீயே என்னைய ஏமாத்த போற? இன்னைக்கு நான் உன ஏமாத்தனேன் பத்தியா. இதுதான் இந்த தடியங்கிறது. நீ என்ன சொன்ன? மீனை சாப்பிட்டா போதும் தானே சொன்ன. அதனாலதான் நான் வேக வச்சு சாப்பிட்டேன். வேக வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கியா என்ன? ஐயா ஓவரா ஹீரோயிசம் பண்ணாதரா. புடி இந்த 500 ரூபாய் தூக்கிட்டு போகும்போது ஒன்றும் தேவையில்ல. கிளம்பு. இல்லை இந்த தடிப்பைய கருவாயும் பேரே அடக்கி விட்டான்ல. பயங்கரமான ஆளா இருக்கேன்ல. பரவாயில்லையே. ஹலோ கோதாவரிக்கு பார்த்த மாப்பிள்ளையா? நீ நாளைக்கே கோதாவரி வீட்டுக்கு வந்துடுறியா? ஆமையா உன்னையவே நான் மாப்பிள்ளையா சூஸ் பண்ணிட்டேன். கோதாவரிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மூட மாட்டேன் பாத்துக்க. நீ தைரியமா வா நான் பாத்துக்கிறேன். கருவாயா என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? கோதாவரிக்கு என்ன தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற. அவனை கூட்டு இருக்கிற. என்னடா கருவாயா நமக்குள்ள எப்படியா பழகி இருக்கிறோம். என்ன தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன. ஆமா நீ என்னையவே ஜெயிச்சுட்டு போயிட்டல. இதுக்கு மேல உன் கூட வந்து எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனாலதான் நான் அவன் கூட சேர போறேன். கோதுக்கும் அவனுக்கும் கருவாயன் சார்புல சீர்கரம் கல்யாணம். நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போகிறது. இல்லடி கருப்பு குட்டியே. இந்த 500 ரூபாய் நீயே வச்சுக்க. கோதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னா நீ தாண்டா எப்பவும் ஜெயிப்ப. நீ தாண்டா ராசு குட்டியே. ராஜா இந்த பணத்தை வாங்கிக்கப்பா. கோதாவரிக்கு எனக்கு தான் கல்யாணம். என்ன அந்த பையல கூப்பிடக்கூடாது. போனை கட் பண்ணி அவன் நம்பரை டெலீட் பண்ணி விட்டுரு. என்ன இதுதான் ஒரு தம்பிக்கு அண்ணனுக்குள்ள அழகான உறவு பாத்துக்க. இப்படித்தானே இருக்கணும். 500 ரூபாய் கொடுத்துட்டு கிளம்பு. உனக்கு கோதுக்கு தான் கல்யாணம் சரியா?
நல்ல வேலை கொஞ்சம் மட்டும் நம்ம அசந்திருந்தா 500 ரூபா தூக்கிட்டு போயிருப்பானே. அடுத்த தடவை எல்லாம் கொஞ்சம் போட்டியை பார்த்து கவனமா தான் வைக்கணும். இவனை மாதிரி ஆளுங்க வந்துட்டா எல்லாத்தையும் ஜெயிச்சு விட்டு காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், நம்ம நாமத்தை போட வேண்டியதே. என்ன மழை கொட்டுது. ஆகா, என்ன மழை அடிக்குது. இந்த மழையில டான்ஸ் ஆனா எப்படி நல்லா இருக்கும். கோதும் தான் நல்லா இருக்கும். இப்பதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கோதுமா எங்க இருந்தாலும் வா, மாமா கூட ஒரு டான்ஸ் ஆடலாம். அட கோது, உனி இப்பதான் கோது மனசுல நினைச்சேன். மழை பெய்து நீ என்ன டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும்னு நினைச்சு அப்படியே வந்து நின்னுட்டியம்மா. ஐயோ, கனவுல நடந்தது அப்படியே நடக்குதே. கோது கோது, ஒரு டான்ஸ் மட்டும் ஆடுவ கோது. மழையில ஜாலியா இருக்கும். வாகோது வாகோது வாகோது. ஏ மாமா, நான் டான்ஸ் ஆடுறதுக்கு தான் வந்தேன். இந்த மலையில ஜாலியா இருக்கும்ல, அதுக்காக தான் உங்களை டான்ஸ் ஆட வந்தேன். வா மாமா, ஒன்னும் மலையில ஆடுவோம் என்ன? ஐயோ, அங்க வேற அந்த திருட்டு போய் வரியா. ஏய், உனக்கு என்ன இங்க வேலை? ஒழுங்கா அங்கிட்டு போய் மலைக்கு நில்றா. அதை விட்டுட்டு இங்க நின்றுட்டு இருக்கிற, அங்கிட்டு போய் நில்லு போ. கரெக்டா நாங்க 2 பேரும் பேசுறப்ப வந்துடுறிய. நீ எங்கிட்டு இருந்தாலும் சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி போறியா என்ன அப்ப நீ? தடினே, நான் பாட்டுக்கு நிக்கிறேன், நீ பாட்டுக்கு நடனம் ஆட போற. இதுல என்ன இருக்குது? நான் சும்மா நின்று பார்க்கத்தானே போறேன். போங்க போங்க, 2 பேரும் இளஜோடிகள் நல்லா டான்ஸ் ஆடினா நல்லா இருக்கும். போங்க. ஐயோ கடவுளே, சேத்துல பண்ணி பொருள்ற மாதிரி இருக்குது டான்ஸ். கொஞ்சம் நல்லா ஆனாதான் என்னையா இப்படி சேத்துல பண்ணி பொருள்ற மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறீங்க? என்ன என்ன நீ இந்த மாதிரி பாட்டுலாம் பாடாத. நான் உனக்கு பாறேன் பாரு. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேஞ்ச பின்னும் ஊச்சந்தான் என்ன. ஏய், யாருக்கு காலம் வந்து போச்சு? நாங்க எல்லாம் வாலிப வயசு இளஞ்சோடிகள்ரா. ஆளுகளை பாரு, காலங்கள் போச்சாம. பாட்டை மாத்து. என்ன முதுமையா இருக்கவங்களுக்குலாம் இந்த பாட்டு தானே போடுவாங்க. அதான் உனக்கு இந்த பாட்டு பாடுறேன். நீ டான்ஸ் ஆடி என்ன? முதுமையா இருக்கவங்களாம் இந்த பாட்டு கேட்டு தான் ஆடுவாங்க பாத்துக்க. ஏ கருவாய்மேலே, எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நாங்களாம் முது ஜோடி கிடையாது, இளஞ்சோடி. எத்தனை தடவை சொல்லியிருக்கோம்? ஆளுங்களை பாரு, போட மாதாங்கிட்ட. கோது, அவன் கிடக்குறா, நீ ஆடுறி இதெல்லாம். ஐயோ கோதாவரி அக்கா, அப்பா வராரு. ஓடு ஓடு ஓடு. இன்னும் தைரியம் தான் போய் சொல்லுவேன். நல்ல டான்ஸ் ஆடி இருந்து கெடுத்து விடுவேடா நீ. ஐயோ, ஓடி போயிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? உன்னையே இந்த உலகத்துல சந்தோஷமாவே இருக்க விட மாட்டேன். போயா டான்ஸ் ஆடுறியா? டான்ஸ் மலையில இனி நீயா ஒத்தையில ஆடு, அப்பனாத்தான் சரியா இருக்கும். எல்லாம் திருட்டு போயிலே. உனக்கு ஒரு காலம் வந்தா எனக்கு ஒரு காலம் வராம போகாது. என்னைக்கா நீ இந்த மாதிரி மாட்டுவ. அன்னைக்கு உள்ள வந்து இடைஞ்சல் பண்ணல, என் பேரு தடியே இல்லடா. குழந்தைகளா, என்னாச்சு? போய் சாப்பிடலையா? எதுக்கு சாப்பிடாம வந்து என்கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க? டைம் ஆக போதுல, சீக்கிரம் போய் சாப்பிட்டு முடிங்க. அப்பதான் அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். சார் என்னோட சாப்பாடு காணோம் சார். இன்னைக்கு ஆசையா நான் சிக்கன் பிரியாணி கொண்டு வரலான்னு வந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து சாப்பாடை காணோமே. நான் என்னத்தை தான் சார் சாப்பிடுவேன்? யாரும் என் சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க சார். ஏன் சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டாங்க சார்? இன்னைக்கு பார்த்து புளியோதரை கொடுத்து அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அடா சார், என்னோட சாப்பாடு கூட இன்னைக்கு ரசம். அதே ரசத்தை பூரா குடிச்சிட்டு பூரா கொத்தமல்லியா வச்சிருக்கிறான் சார். எவனே தெரியல. ஓஹோ, கிளாஸுக்குள்ள இப்ப திருட்டு வேற நடக்க ஆரம்பிச்சிருச்சா? எவன் தெரியல இப்படி சாப்பாடு எடுத்து திருடி திங்கிறது. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க குழந்தைகளா. இப்ப அவனை கண்டுபிடிக்கிற பாருங்க. இப்ப நான் சத்தமா சொல்ல போறேன், இந்த டிஃபன் பாக்ஸ்ல சிக்கன் இருக்குன்னு. நீங்க யாரும் அது கண்டுக்காம வெளியே போயிருந்து சரியா? அந்த திருடை கண்டிப்பா மாட்டியே ஆவான். குழந்தைகளா, இந்த டிஃபன்ல சிக்கன் 65 வச்சிருக்கிறேன். இது இங்கே இருக்கட்டும். நீங்க வெளியே வாங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து இதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். என்ன? வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் சத்துணவுல சாப்பாடு வாங்கி தர போறேன். இந்த சிக்கன் 65 இங்கே இருக்கட்டும். சார் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நான் சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க சார். அட, இதுதான் சரியான நேரம். சிக்கன் 65 எடுத்து சாப்பிட்டுருவோம். சேரோட டிஃபன்ல இருக்குது. இன்னைக்கு சிக்கன் 65 எனக்கு தான். களவாளி பேலே, மாட்டிக்கிட்டியா? இங்க இருக்க எல்லாத்தோட சாப்பாடு நீ தான் திணி திணிக்க. இப்பதானே புரியுது. ஒரு சிக்கன் 65 சொன்னதுமே வேகமா வந்து டிஃபனை திறக்க வரைய நீயே. சார், பசி ருசி அறியாது சார். பசிச்சின்னு கொஞ்சம் வாய்க்கு ருசியா இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து திணிப்புட்டேன். நான் என்ன பண்ணுவேன் பசிக்கிறப்ப? ஒன்னையில சும்மா விட்டா லைக் படாது. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? இல்ல இன்னைக்கு விட்டுரு. நாளைக்கு எல்லாத்துக்குமே குட்டி கருவாய் தான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வருவான். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஒழுங்கா இங்க இருக்க 4 குழந்தைகளுக்கும் நீ தான் நாளைக்கு சமைச்சு கொண்டு வரணும். புரியுதா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.